சற்று முன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமான தகவல் வெளியுள்ளது. அது என்ன பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வந்துள்ளது. ஏப்ரல் மாத கடைசி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. ரேஷன் கார்டு கேஒய்சி சரிபார்ப்பை முடிப்பதற்கான காலக்கெடுவை மாநில அரசு மேலும் ஒரு மாத ஒரு மாதத்துக்கு நீடித்துள்ளது. நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதற்காக அரசு தரப்பிலிருந்து ரேஷன் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ரேஷன் திட்டத்தின் கீழ் மலிவு விலையிலும் இலவசமாகவும் உணவு தானியங்கள் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு மட்டுமே இந்த உதவிகள் கிடைக்கும். ரேஷன் கார்டு வைத்திருப்போருக்கு மற்ற திட்டங்களிலும் உதவிகள் கிடைக்கின்றன. ரேஷன் கார்டின் கேஒய்சி சரிபார்ப்பு என்பது மிக முக்கியமான விதிமுறை ஆகும். ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவரும் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் கேஒய்சி சரிபார்ப்பு செய்து கொள்வது அவசியம். கேஒய்சி சரிபார்ப்பு என்பது மொபைல் நம்பர், ஆதார் கார்டு மற்றும் கைரேகை சரிபார்ப்பு அடங்கிய ஒரு செயல்முறையாகும். கேஒய்சி சரிபார்ப்பை மத்திய அரசு கட்டாயமாக்கி உள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சுமார் 85 லட்சம் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தற்போது நிவாரணம் கிடைத்துள்ளது. மத்திய அரசு கேஒய்சி சரிபார்ப்புக்கான காலக்கெடுவை ஏப்ரல் 30 வரை நீடித்துள்ளது. முன்னதாக இதற்கான கடைசி தேதி மார்ச் 31 என நிர்ணயிக்கப்பட்டது. உணவு வழங்கல் அமைச்சகத்தின் இணை செயலாளர் ஜெய் பாட்டீல் அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு கடிதம் எழுதியுள்ளார். அந்த காலகட்டத்தில் 100% கேஒய்சி சரிபார்ப்பு பணிகளை முடிக்க உத்தரவிட்டுள்ளார். 100% கேஒய்சி சரிபார்ப்பை முடிக்காத மாவட்டங்களில் ரேஷன் மானியம் நிறுத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார். கேஒய்சி சரிபார்ப்பு செயல்முறையை முடிக்காத மாநிலங்களில் தானிய ஒதுக்கீடும் குறைக்கப்படும் என்றும் ஜெய்யா பாட்டீல் எச்சரித்துள்ளார். உணவு தானிய விநியோகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கும் மோசடிகள் நடப்பதை தடுப்பதற்கும் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களும் கேஒய்சி சரிபார்ப்பை முடிக்க மத்திய அரசு கட்டாயமாக்கி உள்ளது. இதுவரை ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சுமார் 70% பயனாளிகளுக்கு கேஒய்சி சரிபார்ப்பு முடிக்கப்பட்டுள்ளது. இங்கு பிஓஎஸ் இயந்திரத்தின் 2G ஆக இருப்பதாலும் நெட்வொர்க் சரியான நேரத்தில் கிடைக்காததாலும் கேஒய்சி சரிபார்ப்பு செய்ய ஒரு குடும்பம் பல மணி நேரம் வரிசையில் நிற்க வேண்டியுள்ளது. இதனால் ரேஷன் அட்டைதாரர்கள் பெரும் சிரமத்தை சந்தித்துள்ளனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் மொத்த பயனாளிகளின் எண்ணிக்கை 2,63,80,652 ஆக உள்ளது. இதில் 1,78,60,286 உறுப்பினர்கள் மட்டுமே கேஒய்சி சரிபார்ப்பு செய்துள்ளனர். இப்போதும் கூட 85,20,366 பயனாளிகள் கேஒய்சி சரிபார்ப்பை செய்ய முடியாமல் தவிக்கின்றனர். ரேஷன் கார்டில் கேஒய்சி சரிபார்ப்பை உடனடியாக முடிக்க வேண்டும் என்று அரசு தரப்பில் நெருக்கடி கொடுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் பயனாளிகள் சந்திக்கும் பிரச்சினைகளுக்கு அரசு தீவிர கண்டால் மட்டுமே அது சாத்தியமாகும் என்று அவர்கள்
கோரிக்கை வைத்துள்ளன. ரேஷன் கார்டு கேஒய்சி சரிபார்ப்பை முடிக்க அரசு தரப்பில் சரியான நடவடிக்கை தேவை என்று பயனாளிகள் கூறுகின்றன. அது மட்டும் இல்லாமல் சுங்க சாவடிகளில் வரும் பெரிய மாற்றம் வாகன ஓட்டிகளுக்கு ஹாப்பி நியூஸ். அது என்னப்பா பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுங்க சாவடிகளில் பாஸ் அடிப்படையிலான கட்டண முறை அமலுக்கு வருகிறது. இதனால் சுங்க கட்டண செலவு வெகுவாக குறையும். அதாவது ஏப்ரல் மாதத்தில் நம் நாட்டின் சுங்கசாவடி முறையில் பெரிய மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. மத்திய சாலை மற்றும் போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி சமீபத்தில் சுங்கசாவடி கட்டணம் தொடர்பாக ஒரு புதிய கொள்கை தயாரிக்கப்பட்டு ஏப்ரல் மாதத்தில் செயல்படுத்தப்படும் என்று கூறியிருந்தார். இந்த புதிய கொள்கையின் நோக்கம் தனியார் வாகனங்களில் பயணிப்பவர்களுக்கு சுங்கசாவடி வரியில் சில சலுகைகளை வழங்குவதோடு அவர்களின் நேரத்தையும் மிச்சப்படுத்துவதாகும். மத்திய சாலை மற்றும் போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி சமீபத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளுக்கான புதிய சுங்கசாவடி கொள்கையை அரசு கொண்டு வர போவதாகவும் இது சுங்கசாவடிகளை செலவிடும் நேரத்தை குறைக்கும் என்றும் கூறினார். இது தவிர ஓட்டுநர்களுக்கும் சில சலுகைகள் கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த புதிய கொள்கை ஏப்ரல் மாதத்தில் செயல்படுத்தப்படும் என்று நிதி கட்கரி கூறியிருந்தார். புதிய கொள்கை எப்படி இருக்கும் என்பது குறித்து அவர் சரியான தகவலை வழங்கவில்லை. ஆனால் மக்களவையில் அவர் கூறியது இந்த கொள்கை குறித்த முக்கியமான தகவல்களை வழங்குகிறது. இது குறித்து பேசிய நிதின் கட்கரி தற்போது இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தில் NHAI சுங்கவரி வருவாய் ரூபாய் 55,000 கோடி என்றும் அடுத்த 2 ஆண்டுகளில் இது ரூபாய் 1.40 லட்சம் கோடியாக உயரும் என்றும் கூறினார். மக்களவையில் தனது உரையில் நிதின் கட்கரி தேசிய நெடுஞ்சாலையில் சுங்க வரி வசூலை மத்திய அரசு வருடாந்திர பாஸ் முறையை கொண்டு போவதாகவும் இதனால் மக்கள் சுங்கசாவடியில் எந்த பிரச்சனையும் சந்திக்க மாட்டார்கள் என்றும் கூறினார். இதனால் வாகன ஓட்டிகள் நேரத்தையும் மிச்சப்படுத்துவார்கள் என்றும் கூறியிருந்தார். எனவே பாஸ்டாக் பயனருக்கு ஒரு முறை கட்டணம் செலுத்துவதன் மூலம் வருடாந்திர பாஸை வழங்க வாய்ப்பு உள்ளது. ஒரே நேரத்தில் 3000 ரூபாய் செலுத்திய பிறகு பாஸ் வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. இந்த பாஸில் உதவியுடன் வாகனங்கள் ஒரு வருடத்திற்கு எந்த தேசிய நெடுஞ்சாலை மற்றும் விரைவு சாலையிலும் செல்ல முடியும். அவர்கள் சுங்க கட்டணத்தை செலுத்துவதற்கு சுங்க சாவடியில் நிறுத்த வேண்டியதில்லை. சாலை போக்குவரத்து அமைச்சகத்தின் இந்த புதிய கொள்கை தேசிய நெடுஞ்சாலை மற்றும் விரைவு சாலை வழியாக வருடத்திற்கு பல முறை வாகனங்களில் பயணிக்கும் மக்களுக்கு மிகவும் பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களுக்கு சுங்க கட்டணம் குறைவாக இருப்பது மட்டுமல்லாமல் சுங்க சாவடியில் போக்குவரத்து நெரிசலும் குறைந்துவிடும். பாஸ் வைத்திருப்பவர்கள் சுங்க கட்டணத்துக்காக காத்திருக்க வேண்டியதில்லை. இது அவர்களின் நேரத்தையும் மிச்சப்படுத்தும். ஓட்டுநர்களின் பயணத்தை பாதுகாக்கவும் எளிதாக்கவும் மாற்ற இதுபோன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகின்றன. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.